ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயி ஒருவர் வறட்சியான பகுதியிலும் முதல் முறையாக பாசுமதி நெல் சாகுபடி செய்து சாதனை படைத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் சம்பா, ஆடுதுறை, கல்ச்சர் பொன்னி போன்ற நெல் ரகங்களையே பயிரிட்டு வருகின்றனர். வறட்சியான மழை வளம் குறைந்த பகுதி என்பதால் குறுகிய கால சாகுபடி ரகங்களையே தேர்ந்தெடுத்து விவசாயிகள் பயிரிடுகின்றனர். ஆனால் ராமநாதபுரத்தை அடுத்த கோவிலான் சாத்தான் கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி விவசாயியான அமீர் என்பவர் முதல் முறையாக பாசுமதி ரக நெல்லை பயிரிட்டுள்ளார். அது தற்போது செழிப்பாக வளர்ந்து கொத்து கொத்தாக நெல் மணியுடன் காட்சியளிக்கிறது. வறட்சியான பகுதியில் பாசுமதி ரக நெல் வளராது என்றும் பலர் தடுத்த நிலையில் துணிச்சலுடன் பாசுமதி ரக நெல்லை பயிரிட்டு அமீர் வெற்றி கண்டுள்ளார். தன்னை போன்று மற்ற விவசாயிகளும் துணிச்சலாக பாசுமதி ரக நெல்லை பயிரிட முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக அரசின் வேளாண் துறை அளித்த ஊக்கமே இதற்கு காரணம் என்றும் பட்டதாரி விவசாயி அமீர் தெரிவித்துள்ளார். முன்னேற்றமான ஒரு விவசாயத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுனால பாசுமதி பஞ்சாயத்தில் தான் விளையும் அல்லது தஞ்சாவூரில் தான் விளையும்னு இல்லாமல் இப்போ இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துலேயும் ஒரு வறட்சியான பகுதியிலையும் விளைய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதை சவாலாக எடுத்துக்கிட்டு இப்போ பாசுமதி நெல் போட்டிருக்கேன். நல்ல அருமையான விளைச்சல்.